எங்கள் மாமியார் இறக்கும் பொழுது அது அப்பாவுடைய தங்கச்சி தான் அவங்க அக்கா, உங்கள் அப்பா வந்திருக்காரு, பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது ஒரு மரணத்தை அடையிற நெருக்கத்தில் ஆத்மா வந்து உடலை விட்டு கொஞ்சம் அரை பாதியமாக அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க போல். அப்போ அவங்களுக்கு அந்த கண்ணில், ஏன்னா அப்பா இறந்துட்டாருன்னா ஜாதகம் போட்டு பார்க்கலான்றது. ஆனால் அவர் அது டக்குன்னு போகிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு விதமான ஒரு ஹீட் என்னுடைய ஃபேஸில் அப்படி பட்டு போகிற மாதிரி அது நான் ஃபீல் பண்ணேன். அது ஒரு சைடு ஏன்னா கிட்ட இருக்குது, டக்குன்னு அதை ஒரு சைடு மட்டும் கூஸ் பம்பாவில் அந்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதான் எனக்கு அது பெருசாக யார்கிட்டையும் சொல்லிக்கல. அது அதை விட மரணம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் அந்த ஃபீல் எனக்கு இருந்தது, ரொம்ப பட் அப்படி போகிற மாதிரி ஒரு ஹீட். ஆவிகளை தொட்டு உணர்ந்து தெரியணும் அப்படின்னா நம்ம கை இருக்கு இல்லையா, நல்லா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் நடுவில் ஒரு சின்ன ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், ஒரு அழுத்தம். இந்த இடத்துல ஆவிகளை தட்டுப்படுறதை நம்ம பார்க்கலாம், உணரலாம். புரியுதுங்களா? இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, நான் உங்களை டச் பண்ணி பார்க்கணும், அப்படியே தரையிடணும், உங்களை டச் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸில் அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்திரா காந்தியாக இருக்கட்டும் இல்லை ராஜீவ் காந்தி ஃபார் எக்ஸாம்பிள், இவர்கள்லாம் மறைஞ்சதுக்கு பிறகு இவர்களுடைய ஆவியும் மீதி ஆவிகளோட கலந்து பழகி ஒரு சமானமாக இருக்குமா, இல்லாட்டி இங்கே எப்படி வந்து அவங்க கொஞ்சம் தனியாகவே இருந்தாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருந்ததோ அதே மாதிரி தான் அவர்கள் ஆவி ஆனதுக்கு பிறகும் ஒரு தனி மதிப்பு மரியாதையோடைய இருப்பார்களா? ஆவி உலகத்தில் இறந்த பிறகு அவங்கவுங்க குடும்பத்தோட தான் இருப்பாங்க. ஓகே. அந்த குடும்பத்து ஆவிகள் வந்து சாமானிய மக்களோட ஒத்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. சரி, இறந்தவங்க அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ராஜீவ் காந்தி வீட்டு உள்ளே யார் போக முடியும்? அதேமாதிரி சாதாரண மக்களுடைய ஆத்மாக்கள் அது உள்ளே போக முடியாது. ஏன்னா அங்கேயே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய முன்னோர்கள்லாம் இருப்பாங்க அங்கே. அது அவ்வளோ பெரிய வீட்டில் அவங்களுடைய ராஜ்யம் இருக்கும். நம்மளும் சாதாரணமாக உள்ளே போக முடியாது. இப்போ அவங்களாம் காண்டாக்ட் பண்ணோம் பேசணுன்னா நம்ம அந்த வீட்டுக்கு போய் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி கூப்பிட்டா தான் வர முடியும். அதுலேயும் நேரம் ரீபத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்க குடும்பத்திலே ரீபத்தெல்லாம் வந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப நாளெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ரீபத்துனா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீபத் வந்துடும் எல்லாருக்குமே. எங்கள் அப்பா வந்து எப்போ எடுத்துருக்க வேண்டியது, ஆனால் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, என்னை வணங்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் செஞ்சிட்டே இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அவங்க எப்போ மறக்கிறாங்களோ, என்னை மறந்துடுறாங்களோ, நான் ரீபத் எடுப்பேன். ஸோ எல்லாருக்கும் இறந்த பிறகு கூட ஒரு வேலை இருக்குது பாரு, ஏதோ ஒரு கமிட்மெண்ட். சில பேர் பிறந்த பிறகு என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்காம ரீபத் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயும் சில விஷயங்கள் இறந்த பிறகும் ஆசாபாசங்கள் வேறு மாதிரி இருக்கும். உடலோடு இருக்கும்போது இருக்கிற ஆசைகள் வேறு, உடலற்ற நிலையில் இருக்கிற ஆசைகள் வேறு. ஸோ அது வந்து கண்ணால் பார்ப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ராஜீவ்காந்தி இறந்துட்டார், எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய ஒத்த ஆத்மாக்கள் தான் இருக்குமே தவிர சாதாரண மக்களுடைய ஆத்மாக்கள் அவங்களோட இது பண்ண முடியாது. ஓகே. அதுலேயே இந்த பார்ஷியாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். மரணம் பலவிதமாக ஏற்படுறது, நேச்சுரல் காசஸ், அதே மாதிரி நிறையா டைம்ஸ் அன்நேச்சுரல் டெத்ஸ், ஆக்சிடெண்ட்லாம் வந்து நடக்கிறது. இப்போது நேச்சுரல் காஸ்னால் ஒரு ஆவி, ஆக்சிடெண்ட்டில் பிராணன் பிரிஞ்சு ஒரு ஆவி, இந்த 2 ஆவிகளுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் உண்டா? ஆவிகளில் வித்தியாசம் எதுவும் கிடையாது. சரி. டக்குன்னு உடம்பு இழந்துடுறாங்க இவங்க ஆக்சிடெண்ட்டில். உடல் நலம் பாதிக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி மெதுவாக உடம்பை விட்டு வெளியே வராங்க. என்ன நோய் நொடியில் அப்படி வரவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் ஆத்மாக்கள்லாம் கூட இருந்து அவங்கள கை தூக்கி பக்குவமாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து
இயற்கையான மரணத்தில் நிகழும். ஒரு வாரம் முன்னாடியே எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, தூக்கத்துல எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இறந்தவங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி தான், நீ இறக்க போகிற, உன்னை வந்து வரவேற்க நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ட்டு சில பேர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அவனை பார்த்தேன், இவங்கள பார்த்தேன் அப்படின்னு. அவங்களும் ரீபர்த் ஆகாமல் இருக்கணும் அப்போனா. ஆமாம், ரீபர்த் ஆகாதவங்க அவங்க அங்கே வருவாங்க. சரி, எங்கள் மாமியார் இறக்கும் பொழுது அது அப்பாவுடைய தங்கச்சி தான் அவங்க, அக்கா, உங்கள் அப்பா வந்திருக்காரு, பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது ஒரு மரணத்தை அடையிற நெருக்கத்தில் ஆத்மா வந்து உடலை விட்டு கொஞ்சம் அரை பாதியமாக அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க போல். அப்போ அவங்களுக்கு அந்த கண்ணில் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இன்டெப்த்தாக உடம்புல இருந்தால் எதுவும் தெரியறதில்ல. உடலை விட்டு விலகியும் விலகாமலும் ஒரு ஸ்டேஜ் வருது பாருங்க, அதில் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்க வெளியே வந்தவொடனே ஃபுல்லாக பார்த்துருவாங்க. பாடியை விட்டு வெளியே வந்தோன்னா எல்லாமே தெரியும். ஆனால் இதில் வந்து அரைகுறையாக தெரியும். ஆனால் அவங்க வந்து அன்கான்ஷியஸ், பாதி நினைவு பாதி நினைவற்ற தன்மையில் அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, எனக்கு கூப்பிட்றாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையும் கூட. ரீபர்த் எடுக்காதவங்களும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதனால் மரண தருவாயில் ஆக்சிடெண்ட்டில் ஆனவங்களுக்கு தான் இந்த ஹெல்ப் கிடைக்காது. பட்டுன்னு உடம்பு வெளியே வந்துடுதா துடிச்சு, அந்த டைமில் யார் முன்னோர்கள் வந்து காப்பாற்றுறதோ கூப்பிட்றதோ இல்லை. நோய் வாய்ப்படுறதுன்னா உடம்பு சரியில்லைன்னு தெரியும், எப்போ போவாங்கன்னு தெரியும், ஓரளவு கூடவே இருந்து குணப்படுத்த முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்லையா, நீ வந்துடு, இந்த உடம்பு தேவையில்லை. அந்த முன்னோர்களுக்குலாம் தெரியுமா நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த சமயத்தில் போக போகிறான் அப்படிலாம் தெரிஞ்சிருக்குமா? திடீர் மரணத்தை பற்றி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஓகே. ஆனால் சாக போகிறாங்க, இவனுக்கு கேன்சரு, 6 மாதம் மேலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? அதே எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க. ஒருத்தருக்கு உயிர் பிரியக்கூடிய சமயத்தில் பக்கத்தில் ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த உயிர் பிரியறது வந்து அவரால் உணர முடியுமா, இல்லை பார்க்கலாம் முடியுமா? மீடியமால் முடியும். உடம்பு போகிற டைமில் நம்ம உட்காந்து அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த சிம்டம்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் ஃபாதர் மரணம் அடைகிற தருவாயில் நான் பக்கத்தில் இருக்கேன், உயிர் அடங்கிறத பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சில்லுன்னு ஆகிட்டே வருது. அந்த உயிர் போகிற டைமில் என் தம்பியை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, தாய்மாமன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிறாருன்னு அவன் கிளம்புறான். பஸ் ஸ்டாண்டில் கிளம்பும்போது அவன் வாட்சி அறுந்து கீழே விழுது. பஸ் ஏறும்பொழுது அவனுடைய வாட்சி அறுந்து கீழே விழுது. அந்த டைமும் எங்கள் அப்பா மரணம் அடைகிற டைமும் ஒன்றாரு. ஆக ஒரு மரணம் நிகழும்போது சுற்றியில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது, அது யாருமே அதை பெருசாக கவனிக்கிறதில்ல. நீங்கள் சொல்கிறது சகுனம் மாதிரி. சகுனம் மாதிரி. அதே டைமில் நம்ம அப்போ சகுனம் உண்மை என்பதையும் புரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஒரு மரணம் நிகழ்ந்து அதுக்கேற்ற மாதிரி அது வாட்சி அறந்து விழுது. அவனை அங்கே புரிஞ்சுட்டான், ஓ அப்பா எதோ ஆயிருக்குமோ அப்படின்னு அந்த டைம் நோட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். நானும் டைம் நோட் பண்ணேன். ஏன்னா அப்பா இறந்துட்டாருன்னா ஜாதகம் போட்டு பார்க்கலான்றதுக்கு. ஆனால் அவர் அது டக்குன்னு போகிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு விதமான ஒரு ஹீட் என்னுடைய ஃபேஸில் அப்படி பட்டு போகிற மாதிரி அது நான் ஃபீல் பண்ணேன். அது ஒரு சைடு, ஏன்னா கிட்ட இருக்கேன் நான், டக்குன்னு அந்த ஒரு சைடு மட்டும் கூஸ் பம்பாவில் அந்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதான் எனக்கு அது பெருசாக யார்கிட்டையும் சொல்லிக்கலை. அதை விட மரணம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் அந்த ஃபீல் எனக்கு இருந்தது, ரொம்ப அப்படி போன மாதிரி இருந்தது. ஒரு ஹீட்டு ஒரு சைடு மட்டும். ஏன்னா நான் கிட்ட இருக்கேன் அவர்கிட்ட, அவரை சாகும்போது தலையை தடவிட்டே இருக்கேன். அவர் போனார், அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்தது. ஒரு சின்ன ஹீட், ஒரு செகண்ட், புரியுதுங்களா? அதை நான் பெருசாக நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கும்போது அதை நான் சொல்கிறேன்.
நமக்கு வந்து பல ரொட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம எழுந்துக்கிறோம், பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நிறையா காரியம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ பிராணன் போனதுக்கப்புறம் இந்த ஆவிகளுக்கெல்லாம் ஏதாவது இது மாதிரி ஏதாவது ரொட்டீன்ஸ்லாம் உண்டா, இல்லாட்டி டு தே லீட் அ வெரி போரிங், டு தே ஹேவ் அ வெரி போரிங் லைஃப்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வழக்கமாக உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை பண்ண முடியாது, பட் பண்ணுற இடத்துலலாம் அவங்க இருப்பாங்க. ஓ, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா காலையிலேருந்து பேப்பர் படிக்கிறாங்க, பேப்பர் படிக்க முடியாதுன்னு வச்சுக்க, அந்த அந்த இடத்துல சுற்றிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க, அது வீட்டில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஓகே, டிவி பார்க்குற பழக்கம் தான், டிவி பார்க்கறது வந்து உக்காந்துருவாங்க. ரெகுலராக என்ன படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து நோட் பண்ணி அதுக்கேற்ற போய் அரேஞ்ச் பண்ணால் அவங்கள ஃபீல் பண்ண முடியும். ஆவிகளை தொட்டு உணர்ந்து தெரியணும் அப்படின்னா நம்ம கை இருக்கு இல்லையா, நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் நடுவில் ஒரு சின்ன ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், ஒரு அழுத்தம். அந்த அழுத்தத்தை அது மேக்னெட்டிக்குன்றாங்க, சில பேர் பயோ மேக்னெட்டிக் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். கையை அப்படி பண்ணால் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது, அல்லது காற்று. அந்த காற்றை நம்ம அழுத்துறப்பா என்னன்னு தெரியாது. பட் இந்த ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா இந்த கைக்கு ஒரு சொரணை வருது. நான் சொன்னேன் அந்த கண்ணுக்கு இடையில் பார்க்க சொல்லி, அதே மாதிரி நம்ம காற்றை அப்படியே பண்ணும்போது இந்த இடத்துல ஆவிகளை தட்டுப்படுறதை நம்ம பார்க்கலாம், உணரலாம். புரியுதுங்களா? இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, நான் உங்களை டச் பண்ணி பார்க்கணும் அப்படியே தடையிலன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல அந்த அந்த ஃபீல் வந்து நமக்கு வரும். இந்த ஃபீலிங் இப்போ இது 2 கையில் தானே தெரியுது, பட் அந்த ஒரு கையிலே தெரியும். அது ஒரு 10 நாள் ப்ராக்டிஸில் வந்துடும். அது எந்த ஒரு இடத்துல ஒரு அழுத்தம், அது கையாகவும் இருக்கலாம், அவங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டு. சேரை போட்டுட்டு வந்துட்டிங்களா, நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்துடுவாங்க. கூப்பிட்டோன்னே என்னமோ பல கதை தூரத்துலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே இருக்கிறவங்க தானே. மனசால் நினச்சி நான் உங்களுக்காக சேர் போட்டுக்கிறேன், நீங்கள் வாங்க, உங்களை டச் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸில் அந்த உணர்வு நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ 2 கையில் கிடைக்கிற அந்த உணர்வு அங்கே கிடைக்கும். அதுதான் வந்து அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணிக்கும். ஆவிகள் எல்லாமே தொடுதல் மூலமாக ப்ரெசன்ஸ் இருக்குன்றத ஃபீலிங்கு நமக்கு. இது ரொம்ப சென்சிட்டிவிங்க. இது ஆக்சுவலாக நம்ம பழகலை, நம்ம எல்லாம் பொருளை தொட்டு தொட்டு பார்த்து பழகிட்டோம். தொடாத ஒரு விஷயம் இருக்குது, அந்த காற்று, அதை தொட்டு பழகலை. ஃபோர்ஸாக காற்று வந்தால் பார்த்துருக்குறோம், மற்றபடி காற்று இல்லாத ஒரு வெற்றிடத்தை தடவி பார்க்கல. இந்த வெற்றிடத்தை தடவி பார்ப்பதன் மூலமாக ஆவிகளை நம்ம உணரும். இது ஒரு ப்ராக்டிஸில் வரும், அவங்கவுங்க தான் ஃபீல் பண்ணணும். ரொட்டீன் வந்து அதுதான், காலையில் எழுந்தோடனே என்ன செய்வாங்களோ அதை தான் செய்வாங்க. அதை செய்ய முடியாத பட்சத்தில் வேடிக்கை பார்ப்பாங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு சேரில், உங்களுக்கே ரொட்டீன் இருக்குல்ல? ஆமாம். காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுவீங்க? ஸோ முதல்ல குளிப்பேன், பல் தேய்ச்சிட்டு. சரி, அவங்களுக்கு குளிக்கிற வேலை கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் சாமிக்கு பண்ணுற சில காரியங்கள் பண்ணுவேன். சாமிக்கு பண்ணுவீங்க. அவங்க வந்து நிற்பாங்க, நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்துட்டு அடுத்த ரொட்டீன் என்ன? படிப்பேன். புக் எடுத்து படிக்க முடியாது, ஆனால் அந்த புக்கு உட்காருவீங்களா ஒரு இடம், ஆமாம், அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. புக்கு படிக்க மாட்டாங்க, புக்கு எடுத்து நவுத்தவெல்லாம் முடியாது. ஸோ அவங்க வழக்கமாக உட்கார இடத்துல உட்காருவாங்க, டிவி போட்டால் பார்ப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு இப்போ மனிதர்கள் தேவை, ஏன்னா பிரிஞ்சுட்டாங்கல்ல. இவ்வளோ நாள் தனியாக இருந்தாலும் கிட்ட போய் நிற்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்குறதுல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இறந்த பிறகு நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றது ஒரு ஆர்வம் ஜாஸ்தி எல்லாருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். தெரியலையே. தெரியலையே. அது கண்டிப்பாக இருக்குமே. இப்போது நீங்கள் உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கதவுல காது வச்சு பாருங்களேன், உங்களை பற்றி தான் எதாவது பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்கறதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்.
இறந்தவங்க வீட்டில் எப்பவுமே இறந்தவங்களை பற்றி நல்லதோ கெடுதலோ பேசின்னு இருப்பாங்க. அதுக்கு கேட்டுட்டு தான் இருக்கும். அடப்பாவி இவ்வளோ வச்சுன்னுக்கிறியா மனசில், திட்டுறதை திட்டுவானுங்க, புகழ்ந்து பேசுவானுங்க, நல்லது சொல்லுவானுங்க. என்னதான் இருந்தாலும் அவர் இன்னொரு ஒய்ஃபை வச்சுக்கிறது தப்பு தானே. அது இப்போ தானே தெரிஞ்சுது. முதலே தெரிஞ்சுருந்தா அவளை கோபமாக வருது அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போ தான் தெரியும். ஐயோ என்னடா எல்லாம் தெரிஞ்சு போச்சா. இந்த உலகத்தில் மனிதர்கள் இடத்துல எப்படி பலவிதமான பாகுபாடுகள்லாம் இருக்கோ அதே மாதிரி ஆவிகள் மத்தியிலும் ஏதாவது ஒரு பாகுபாடுலாம் இருக்குமா? அதே மாதிரி ஆண் ஆவி பெண் ஆவி இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குமா? எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து ஒரு குழந்தை இறந்துட்டு போனால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. 15 வயசு பையன் வாழவே இல்லை, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. 60 வயசு தாத்தா இறங்குறாருன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சம்மந்தப்பட்டவங்களோட அதே வேவ் லெங்க்த்தோட பழகணும்னு ஆசைப்படுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க குடும்பத்துக்கு யாராவது பிரச்சனை பண்ணியிருந்தா, எதிர் வீடு, ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை தகராறு, புரியுதுங்களா, அடிதடி. இப்போ இந்த வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோபம் அந்த வீட்டில் போய் எஃபெக்ட் பண்ணும். அதாவது நமக்கு வேண்டாதவங்க இறந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கெடுத்து விட்டுடலாம், பிஸ்னஸ் வராமல் பண்ணிடலாம், யாரோ வாங்கணும்னு நினைக்கிறோம் மைண்டை மாற்றி வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ அது மாதிரிலாம் அவங்களால செய்ய முடியும். நல்லதும் கெடுதலும் செய்ய முடியும். விரோதம் கூடாது, அதுதான் முக்கியம். ஆனால் ஒருத்தர் இறந்துட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா சரி இதெல்லாம் செய்யணுமா, பாவம் புண்ணியம் பற்றியெல்லாம் நினைக்க தோணும். இவ்வளோதானா லைஃபு, இவனை நான் விரோதியாக நினச்சேன், அவனும் வந்து சாவில் கலந்துருப்பான் பாருங்க, அடப்பாவின்னு தோணும். சண்டையாக இருக்குங்க சாவு டைமில். அது பெட்டெல்லாம் தூக்கிட்டு வருது, எல்லாம் கூட பாட ஹெல்ப் பண்ணின்னு இருப்பான். அப்போ எப்படி இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு? எதிராளி, சண்டை, தகராறு, பிரச்சனை, செத்துட்டா, புரியுதுங்களா? அப்போது ஐஸ் பெட்டி வருது, 4 பேர் ஹெல்ப் பண்ணணும், அவனும் வரான், எதிர் வீட்டுக்காரனும் வரான், தூக்குறான், எடுத்துன்னு போய் வைக்கிறான், எல்லாம் செய்கிறான். இப்போ இந்த ஆத்மா அவனை பார்க்குது, என்ன நினைக்கும்? பழி வாங்கணும்னு நினைக்குமா? சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறானே, இவனை நான் ஏன் விரோதமாக நினச்சி தொலைச்சேன். புரியுதா உங்களுக்கு? மனுஷால்னா பாரு, அவனை நம்ப முடியல. விரோதமும் சரி பகையும் சரி நிலையில்லாதது அப்படின்னு ஒரு ஞானம் வருதுன்னா அவன் எப்படி அவனை கெடுதல் பண்ணுவான்? ஆனால் சாவுக்கும் வரல, எட்டியும் பார்க்கல, கதவு மூடிக்கிட்டு வீட்டு உள்ளே உட்காந்துட்டு அவன் சாவணும்னு நினச்சி திட்டி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வேணும், அவன் செத்தது நல்லது தான் அப்படின்னு பேசியிருந்தா அது இந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதான் நமக்கு விரோதிகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட்டுன்னு. அதே மாதிரி நம்ம வேண்டியவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க மூலம் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஆவி உலகத்தில் ஏதாவது பாகுபாடு இருக்கா? பாகுபாடு பெருசாக இல்லை. அது இது இறந்த பிறகு எப்படி இருக்கோமோ அதே தான். பாகுபாடுனா நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள் கிடையாது. ஆளாளுக்கு ரீபர்த் எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் யார் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றதுல இருக்கும் போட்டிகள் இருக்குது. கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே விஷயம்தான். பாகுபாடில் நம்ம பிரிக்க முடியும். ஏன்னா அங்கே தேவைகள் குறைவு, உணவு தேவை, தண்ணி தேவை, எதுவுமே இல்லைல்ல. அதனால் பாகுபாடுன்றது பெருசாக இருக்க வாய்ப்பில்லை.